மதுரை திருப்பரங்குன்றம் பங்குனி பெருவிழா தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். பேசலாம் சுபாஷ். பங்குனி பெருவிழா தேரோட்டத்தின் சிறப்பு என்ன? எவ்வளவு பக்தர்கள் இன்றைக்கு பங்கு கொண்டிருக்கிறார்கள்? பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன செய்யப்பட்டிருக்கு? கண்டிப்பாக அறுபடை வீடுகள்ல முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சாமி திருக்கோவில்ல ஆண்டுதோறும் விழாக்கள் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் முக்கிய நிகழ்வான அந்த பங்குனி திருவிழாவானது இன்று சிகர நிகழ்ச்சியாக தேரோட்டமானது காலை முதலே தொடங்கி கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்து இழுத்து அரோகரா கோஷங்கள் எழுப்பி சாமி தரிசனமானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த பங்குனி திருவிழாவானது தொடர்ந்து தினமும் காலையும் மாலையும் சுப்பிரமணிய சாமி தெய்வானை பல்வேறு வாகனங்கள் மயில் சேசா வாகனம் அன்ன வாகனம் பல்வேறு வாகனங்கள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அனுமதித்தனர். இந்நிலையில் நேற்று முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்கும் திருக்கல்யாண உற்சவமானது மிகு விமர்சையாக நடைபெற்றது. இதற்காக பிரியாவிடை குதிரேஸ்வரர் மீனாட்சி அம்மன் கோவில் ஆகியோர் கலந்து கொண்டு இந்த முருகப்பெருமானின் திருமணமானது கோலாகலமாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை சிகர நிகழ்ச்சியான தேரோட்டமானது பெரிய தேரிலிருந்து சன்னதியிலிருந்து முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்கும் பால் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட 16 வகை அபிஷேகங்கள் செய்யப்பட்டு அதிகாலை 5:30 மணிக்கு இந்த தேரானது முருகப்பெருமான் வலம் வந்தார். இதனைத் தொடர்ந்து கோயில் வாசலில் இருந்து சரியாக காலை 6:30 மணிக்கு இந்த தேரானது புறப்பட்டு அரோகரா கோஷங்கள் எழுப்பியவாறு பக்தர்கள் வீரவேல் முருகனுக்கு அரோகரா என கோஷங்கள் எழுப்பியவாறு இந்த வடம் பிடித்து இழுக்க தொடங்கினர். விநாயகர் சிறிய சட்டத்தேரை எழுந்தொழினார். இந்த சிறிய சட்டத்தேரை பெண்கள் வடம் பிடித்து இழுத்து காட்சிகள் தொடர்ந்து இந்த தேரானது திருப்பரங்குன்றம் மலையை சுற்றியுள்ள 3 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு கிரிவல பாதையில் வலம் வந்து 5 மணி நேரமாக அந்த தேர் ஆனது வலம் வரும் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் சரியாக காலை 11:30 மணிக்கு மேல் இந்த தேர் மீன் வாசலுக்கு வந்து சேரும் எனவும் கோயில் நிர்வாகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து காலை அதிகாலை 6:30 மணிக்கெல்லாம் பக்தர்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மதுரை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் அதேபோல மதுரையில் உள்ள திருமங்கலம் திருப்பரங்குன்றம் வாடிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்து தற்போது அரோகரா கோஷங்கள் எழுப்பி இந்த தேரானது சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.